அதில் 38வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறேன். பாருங்கள், கவனிக்க வேண்டும். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாய் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் என்று சொன்னால், நன்மை செய்வதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். எப்படிப்பட்ட நன்மையை அவர்கள் செய்ய அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொன்னால், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தி அவர் பிசாசின் பிடியில இருக்கிற அகப்பட்டிருக்கிற யாவரையும், பிசாசினுடைய வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்குண்டான நோக்கமே அதுதான். பிசாசின பிடியில இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்கி குணமாக்கும்படியாக அந்த நன்மையை செய்ய இயேசு கிறிஸ்துவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்களேன், இயேசு குணமாக்குவார். இயேசு குணமாக்குகிறவர். சொல்லுங்க, இயேசு குணமாக்குவார். இயேசு குணமாக்குகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை குணமாக்குவார்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் அவர் குணமாக்குவாரா? புதிதாய் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் தான் அவர் குணமாக்குவாரா? அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ பிள்ளைகளாய் வாழ்கிற நம்மை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பரிசுத்த பந்தியிலே திருவிருந்திலே பங்கு பெற்று கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறனே, எனக்கு அந்த சுகமும் எனக்கு அந்த வல்லமையும் எனக்கு அந்த விடுதலையும் கிடைக்காதா என்று சொன்னால், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அதே 9வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அதில் 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 34வது வசனம். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே அவன் எழுந்திருக்கத்தக்கதாக பேதுருவானவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அற்புதம் செய்து ஐனேயாவை சுகப்படுத்தினார். இந்த ஐனேயா எப்படிப்பட்ட மனிதன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க வேண்டும். அதில் வாசிக்கலாம். 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பேதுரு போய் எல்லோரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே. அப்போ இந்த ஐனேயா என்னப்பட்ட இந்த மனுஷன் எந்த ஊரை சார்ந்தவன் என்று சொன்னால், லித்தா ஊரை சார்ந்தவன். பிரதான சீசனாகிய பேதுரு அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஒவ்வொரு ஊராக சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தி கொண்டு வருகிறார். விசுவாசிகளை சந்திப்பது மாத்திரமல்ல, சபைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிறவர்களை பரிசுத்தவான்களையும் அவர் தனியாக சந்தித்து ஒரு பாஸ்டர் கான்ஃபரன்ஸ் போல, ஒரு ஊழியக்காரர் கூடுகை போல அவர்கள் ஒரு ஊழியக்காரர்களை கூடி வர செய்து அவர்களையும் சந்தித்து அவர்களோடு பேசி ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், இன்னும் சிறப்பட எப்படி செய்வது, ஊழியம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, ரட்சிப்பு பெருகி கொண்டிருக்கிறதா, சபையில ஜனங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்களா, கர்த்தர் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார், உங்கள் ஊழிய பாதையில் எப்படி செல்கிறது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, வருமானம் எப்படி இருக்கிறது, சபை விசுவாச மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் ஊழியக்காரர்களையும் விசாரித்து ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருந்தார் பேதுரு. அப்பொழுது லித்தா என்னப்பட்ட ஊரிலே அவர் சென்ற பொழுது
பரிசுத்தவான்களை சந்திக்கும்படியாக வாசிக்க வேண்டும் அந்த வசனத்தை. லித்தாவூரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனார். அப்ப இந்த லித்தாவூரிலே கூடியிருக்கிற ஊழியம் செய்கிறவர்களை, பரிசுத்தவான்களை பார்க்கும்படியாக பேதுரு சென்று அப்போ பார்க்கும் பொழுது அவர் கேள்விப்படுகிறாரு, இங்கே ஒரு ஊழியக்காரன், இங்கே ஒரு பரிசுத்தவான் 8 வருஷமாக படுத்த படுக்கையா இருக்கிறான். வாசிக்கலாம் 33வது வசனம். அங்கே 8 வருஷமாய் கட்டிலில் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். அல்லேலூயா. பாருங்க, ஐனேயா என்னும் பேருள்ள மனுஷன் 8 வருஷமாய் கிடந்த அந்த ஊழியக்காரன் 8 வருஷமா படுத்து கிடக்கிறார். 8 வருஷமா அந்த பரிசுத்தவான் படுக்கையிலே கிடத்து வியாதிப்பட்டவனாக இருக்கிறான். அவர் யாரு? ஐனேயா, ஒரு ஊழியக்காரன், ஒரு பரிசுத்தவான், ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவன், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். பாருங்கள், இவர் தன்னுடைய வியாதியின் படுக்கையிலே ஆண்டவரை மறுதலிக்கவில்லை, தன் ஊழியத்தை வெறுக்கவில்லை, அதிலே அவர் உறுதியாய் இருந்தார். பேதுரு காண்கிறார் 8 வருஷமாய் படுத்திருந்த அந்த ஐனேயா. பாருங்கள், அந்த கட்டில அவர் சொல்ல, நீயே எழுந்து உன் படுக்கைய ஒட்டுக்கோ, அதை எடு. படுக்கையில் இருக்கிறவங்கள நம்ம தினமும் சுத்தம் பண்ண மாட்டோம், தினமும் குளிக்க வைக்க மாட்டோம், தினமும் அந்த படுக்கையை மாற்ற மாட்டோம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையோ தான் நம்ம அந்த படுக்கையை மாத்துறது, அந்த பெட்ஷீட்டை மாத்துறது, அதை செய்யறது. உண்மைதானே? நாமே நம்ம படுக்கிற படுக்கை பெட்ஷீட்டை அல்லது அந்த தலவாணிகளை உரைகளை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம துவைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம தினமும் எந்திரிச்சு தினமும் அதை நம்ம நடமாடுகளா இருக்கிறபடினாலே அது அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது. ஆனா படுத்த படுக்கையில இருக்கிறவர்கள் அந்த டெட் செல், அந்த செத்து போகிற அந்த செட்கள் எல்லாம், செல் எல்லாம் அதே இடத்துல அவங்க படுத்திருக்கிற இடத்துல விழுந்துட்டே இருக்கும். இப்பவும் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து செத்த செல் இன்னும் நிறைய என்ன செய்யுது, விழுந்துட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம தினமும் குளிக்கிறோம், அந்த நாற்றம் எல்லாம் அது போயிறது, அதெல்லாம் போகிறபடினாலே நம்ம சுத்தமா இருக்கிறோம். ஆனா ஒரே இடத்திலேயே படுத்து இருக்கிறவர்கள் அந்த டெட் செல் விழுந்து விழுந்து அதே இடத்துல நாற்றம் அடிச்சு அதிலேயே கிடக்கும். ஒருவேளை பக்கத்திலே உட்கார்ந்து நம்ம இருக்கும் பொழுது அவங்க கூட பேசும் போதெல்லாம் அந்த ஸ்மெல் தெரியாது, அந்த வாசனை தெரியாது. ஆனா அந்த படுக்கையை எடுத்து மாத்தலாம், அவங்கள தூக்கி குளிப்பாட்டிட்டு அந்த பெட்ஷீட்டை எடுக்கலாம், அந்த சோஃபாவை தூக்கி அந்த பெட்டை தூக்கி காய வைக்கலாம், அதை சுத்தம் பண்ணலாம். எடுக்கும் பொழுது வரும் பாருங்க ஒரு ஸ்மெல், ரொம்ப நாற்றமா இருக்கும். படுக்கையில் இருந்தவங்களை கவனிச்சவர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க பக்கத்தில் உட்காரும்போது தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா அதை சுத்தம் பண்ணலான்னு எடுக்கும் பொழுது நாற்றம் அதிகமா இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? இங்க 8 வருஷமாக படுத்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதன், அவன் ஊழியக்காரன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அவன் படுக்கையா இருந்த பொழுது பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, ஊழியக்காரரை, விசுவாச மக்களை எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாரு? குணமாக்குகிறார். எல்லாரையும் அவர் குணமாக்குகிற தேவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, அவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் அவர் குணமாக்குறார், அவர் சுகமாக்குறார். இன்றைக்கு நாமும் பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள் மத்தியில் இருக்கிறோம். இயேசு நம்மையும் குணமாக்குவார், அவர் நம்மையும் சுகமாக்குவார், அவர் நம்மையும் பலப்படுத்துவார். ஒருவேளை இங்க வியாதியை மற்றும் குறிப்பிடவில்லை, வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் எதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார்? பிசாசுனுடைய வல்லமையினாலே பிடிப்பட்டு எல்லாரையும் குணமாக்கத்தக்கதாக. பிசாசுனுடைய வல்லமையில பிடிப்பட்ட எல்லாரையும், எல்லா விதமான வியாதி மாத்திரமல்ல, கடன் என்கிற பிரச்சனையிலிருந்து குணத்தை இயேசு தருவார், வறுமை என்கிறதிலிருந்து இயேசு குணத்தை தருவார், பாவத்திலிருந்து இயேசு குணத்தை தருவார், சாபத்திலிருந்து இயேசு குணத்தை தருவார். எல்லாவற்றிலிருந்தும் இயேசு விடுதலையாக்குவார், எல்லாவற்றிலிருந்தும் இயேசு மாற்றுவார். அவர் விடுதலையாக்குறவர், குணமாக்குகிற தேவனாகிய கர்த்தர். அப்ப பிசாசனவன்
இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் சரி, அவன் தன்னுடைய வல்லமையினாலே அவன் எப்படியாவது அவர்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்து பலவிதமான இக்கட்டுக்குள்ளா கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாரையும் விடுதலையாக்கி அதிலிருந்து குணமாக்குகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஐனேயாவை குறித்து நாம் தியானித்தோமோ? 8 வருஷமாக இருந்த அந்த மனிதனை கர்த்தர் சுகப்படுத்தினார். வாசிக்கலாம் ஓசியா 11ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனம். ஓசியா 11ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனத்தை வாசிப்போம். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள். கவனிக்க வேண்டும், இங்க வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ராபர்ட் இங்க வாப்பா தம்பி, கொஞ்சம் இங்க வாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் ராபர்ட் என்ன செய்துட்டாரு? தெரிந்தெடுத்துட்டார். தெரிந்தெடுத்து, ஆஹா நீ என் பிள்ளைப்பா, உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், உன்னுடைய அக்கிரமத்தெல்லாம் என்ன செய்துட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், இனிமே நீ சுகமடைந்தவ, நீ நீதியின் பாதையில் நடக்கணும், வா உனக்கு நீதியின் பாதைய நான் காண்பிக்கிறேன், பரலோகத்துக்கு போற பாதை உனக்கு நான் காட்டுறேன், ஹெவனுக்கு போற வழி அந்த வேவை நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்யறாரா? நம்மளை கரம் பிடிச்சி நமக்கு நடக்க பழக்கி கொடுக்கிறார். இதுதான்ப்பா நீதியின் வழி, இதுதான்ப்பா பரலோகத்துக்கு போற வழி, இதுதான்ப்பா அந்த வழி, இப்படிதான் நீ நடக்கணும், இப்படித்தான் போகணும்னு சொல்லி அப்படியே இயேசு கிறிஸ்து நம்மளை நடக்க பழகிட்டார். இப்ப நாமளும் என்ன நினைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஓ நீதியின் பாதையை நமக்கு ஆண்டவர் காண்பித்ததோடு அவ்வளவுதான் போல, இயேசுவே தஞ்சன்னு ஓடணும், இயேசுவே தஞ்சன்னு ஓடிட்டே இருக்கணும். வியாதி வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, பாடு வந்தாலும் சரி, கடன் வந்தாலும் சரி, நெருக்கம் வந்தாலும் சரி, மனபாரம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, எப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வேதம் வேற சொல்லுகிறதே, தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று சொன்னதே. அப்ப இதெல்லாம் இயேசு எனக்கு கொடுத்த சிலுவை, அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு நான் என்ன செய்யறேன், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பவுலுக்கு வேற சொன்னாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா இருக்கும், என் கிருபை உனக்கு போது என்று சொன்னாரு. அந்த கிருபையை போல எனக்கும் அவரு கிருபையை தந்து என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த வியாதி இருந்தாலும், இந்த கடன் இருந்தாலும், இந்த வறுமை இருந்தாலும், இந்த நெருக்கம் இருந்தாலும், அவர் கிருபை என் மேல இருக்கிறனால நான் போயிட்டே இருப்போம்பா அப்படின்னு தான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை அப்படியே நடக்க பழகி கொடுக்கிறவன் மாத்திரமல்ல, உன்னை வியாதியிலிருந்து குணமாக்குறவர், உன்னை கஷ்டத்திலிருந்து குணமாக்குறவர், உன்னை நெருக்கத்திலிருந்து குணமாக்குறவர், உன்னை மரண படுக்கையிலிருந்து தூக்கி விடுகிறவர், உன்னை உன் வறுமையிலிருந்து தூக்கி விடுகிறவர், உன்னை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர் அந்த தேவன் நான், அதை நீ மறந்துட்டியே அப்படின்னு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, மற்றவர்கள் நம்மை பார்த்து கேலி கிண்டல் செய்யும் பொழுது, மற்றவர்கள் என்னப்பா நீ ஒரு கிறிஸ்தவனா, இயேசு இயேசுன்னு போனையே, உனக்கு என்ன நடச்சது பாரு, வியாதி இருக்குது, கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, பாடு இருக்கு, நெருக்கம் இருக்கு, இது எல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லும் போது நாம் அவர்களை பார்த்து சொல்லுவோம் அல்லவா, பரவாயில்ல, என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, மரணமானாலும் சாபமானாலும் நெருக்கமானாலும் துக்கமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், என்னும் யாரும் என் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது, பரவாயில்லப்பா எனக்கு என்ன நெருக்கம் இருந்தாலும் இயேசுதான் எனக்கு வேணும் சொல்லி மற்றவர்கள் முன்பதாக பகிரங்கமாக அறிக்கை செய்து நாம் வருகிறோமே, அது 100க்கு 100 நல்லது. அப்படித்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டு அறையை பூட்டிக் கொண்டு உன் பிதாவாகிய தேவனை நோக்கி நீ கண்ணீர் விட்டால் அவர் உன்னை நடக்க பழக்குகிற மாத்திரமல்ல, அவர் உன்னை குணமாக்குறவர், அவர் உன்னை விடுதலையாக்குறவர், அவர் உன்னை மீட்டெடுக்கிறவர். அவரிடத்தில் நம்ம கேட்கணும்,
அவரிடத்துல மன்றாடின, ஆண்டவரே என் வறுமையை மாற்றுங்க, என் வறுமையிலிருந்து குணமாக்குங்க, என் வியாதியிலிருந்து குணமாக்குங்க, என் கஷ்டத்திலிருந்து என்ன குணமாக்குங்க, என்னை மாற்றுங்க. ஆண்டவர் பவுலுக்கு சொன்னாருங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அவர் சொல்லிட்டாரு, நீ சாகர வரைக்கும் இந்த பலவீனத்தோட தான் இருக்க போற, இந்த கண்ணுல இருக்கிற இந்த பிரச்சனையோடு கூட தான் நீ சாகர வரைக்கும் இருந்து நீ சாக போற. உன் வியாதியை நினைச்சு, உன் பலவீனத்தை நினைச்சு கவலைப்படாத, என் கிருபை உனக்கு இருக்கும். அதை நீ எப்படியாவது மேற்கொண்டு உன் சாகர காலம் வரைக்கும் இப்படியே வாழ்ந்துருவேன்னு ஆண்டவர் பவுலுக்கு சொன்னாரு. ஆனா ஐனேயாவுக்கு சொல்லல. இன்னைக்கு நாம எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, எல்லாரும் நான் பவுலை போலதான், என் ஆண்டவருடைய கிருபை மரணம் வரைக்கும் என்னை இந்த வியாதியில தாங்கிக்கும், மரணம் வரைக்கும் என்னை இந்த கஷ்டத்துல தாங்கிக்கும், மரணம் வரைக்கும் இந்த வறுமையிலே நான் போயிருவேன், அவருடைய கிருபை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஐயா, பவுலுக்கு கிடைச்ச கிருபை வேற, ஐனேயாவுக்கு கிடைச்ச கிருபை வேற. எல்லாரும் பவுலுடைய கிருபை எதிர்பார்த்து இருக்காதீங்க, ஐனேயாவுக்கு கிடைச்ச கிருபையை எதிர்பாருங்க. கர்த்தர் பவுலை தான் மரண பரியந்தம் அப்படி நடத்தினார். ஆனால் யாருக்கு தெரியும், கர்த்தர் ஐனேயாவை குணப்படுத்தினது போல நம்மையும் அவர் இப்பொழுது குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வறுமைகளை மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். மரண பரியந்தம் நாம் வறுமையாய் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல, மரண பரியந்தம் வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல, மரண பரியந்தம் கடனை வாங்கி வாங்கி வாழ்கிற வாழ்க்கை வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் ஐனேயாவை குணமாக்கினார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கணுங்க, ஆண்டவரே பவுலை போல கிருபை கிடைச்சாலும் சரி, அது அவருடைய சித்தம். பவுலுக்கு என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? நான் அப்படி இருக்க விரும்பல ஆண்டவரே, நான் ஐனேயாவை போல குணம் ஆகணும், நான் சரி ஆகணும், நான் சாகிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கணுமா, நான் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மற்றவர்களிடத்துல கிறிஸ்துவை சந்தோஷமாய் அவரை கொண்டாடுங்கள், ஆனால் உங்கள் அறை வீட்டிலே கண்ணீர் விட்டு கதறுங்கள். ஆண்டவரே என்னை மாற்றும். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் சிலுவையிலே இயேசு மரணத்தின் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அநேகர் அவரை சுற்றி இருந்தவர்கள் கண்ணீர் விட்டபொழுது இயேசு சொன்னார், எனக்காக ஆள வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள். இன்னைக்கு நமக்காய் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கண்ணீர் விடணுங்க. இன்னைக்கு ஐனேயாவை போல எத்தனை வருஷம் தான் நம்ம இப்படியே இருப்போம்? ஐனேயாவுக்கு ஒரு சுகம் கிடைச்சது போல நமக்கு ஒரு சுகம் வேண்டாமா? நமக்கு ஒரு விடுதலை வேண்டாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விடாதீங்க. யாக்கோபு செய்தார், என்னை ஆசீர்வதித்தால் வழிய உம்மை போக விட. எத்தனை வருஷம் அடிமையாய் வாழ்ந்தார், எத்தனை வருஷம் நெருக்கத்தில் இருந்தார். அவர் சொன்னார், என்னை ஆசீர்வதித்தால் வழிய உம்மை போக விட. அன்றைக்கு யாக்கோபு கிடைச்ச அந்த கிருபையை இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லார், யாக்கோபின் தேவன், வேதம் சொல்கிறது, யாக்கோபின் தேவன் எனக்கு அடைக்கலாம், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே உங்க கிருபையை தாரும். யாக்கோபை ஆசீர்வதித்த போல என் ஆசீர்வதியும். எத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரே என்னை மாற்றும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை குணமாக்கும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், இயேசுவானவர் நம்மை குணமாக்குகிறவர், நம்மை விடுதலையாக்குகிறவர். மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இருப்பது நல்லதுதான், நான் வேண்டான்னு சொல்லல. நானே அநேக முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பவுலுக்கு ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறாரு, அந்த கிருபையோடு கூட தொடர்ந்து ஓடுங்கன்னு சொல்லி. ஆனா பவுலுக்கு கிடைச்ச கிருபை எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் எதிர்பாருங்க, ஆண்டவரே ஐனேயாவுக்கு கிடைச்ச கிருபையை தாங்க. அவன் மரண பரியந்தம் அப்படி வாழலப்பா, அவனுக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. அவன் மாற்றத்தை கண்டு மறித்தான். நானும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும், நானும் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும், ஒரு நன்மையை பார்க்கணும். ஆண்டவரே அதை பார்க்காம என்ன சாகக்கூடாது, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவர். ஆமென். அவர் எப்படி நம்மை குணமாக்குறார் என்று சொன்னால், முதலாவது அவருடைய வசனத்தை அனுப்பி நம்ம குணமாக்குகிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். வாசிப்போம். சங்கீதம் 107 அதில் 20வது வசனம். 107வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிப்போம்.
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறாராம்? அவர் நம்மை குணமாக்குகிறார். அவர் குணமாக்குறார். எப்படிப்பட்ட குணத்தை கொடுக்கிறார்? அழிவு என்கிற பிரச்சனையிலிருந்து, அழிவு என்கிற வியாதியிலிருந்து நம்மை குணமாக்குறார். இந்த அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி, அவருடைய வார்த்தையை அனுப்பி. யோவான் 6ஆம் அதிகாரம் அதில் 63வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் 6ஆம் அதிகாரம் அதில் 63வது வசனம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் சொல்ற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீங்க. இன்றைக்கு எடுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் உங்க வீட்டுல பைபிள் படிக்கிறீங்களா? எல்லாரும் உங்க வீட்டுல தினமும் பைபிள் படிக்கிறீங்களா? அந்த ஜீவன் தருகிற வசனம் உங்களுக்குள்ள போகுதா? படிக்கிற பிள்ளைகள் உங்க வீட்டுல இருக்கிறார்களே, படிக்க தெரியாதவங்க எத்தனை பேர் படிக்க சொல்லி அதை கேட்கிறீங்க? அல்லது உங்க பிள்ளைகளை எத்தனை பேர் வசனம் படி, பைபிள் படின்னு நீங்க சொல்றீங்க, கட்டாயப்படுத்துறீங்க? அந்த வசனமும் அந்த வார்த்தையும் உங்க பிள்ளைங்களுக்குள்ள போல அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, பாருங்கள், மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அது போச்சுன்னா உயிர்ப்பிக்கும். இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும், நான் பட்ட கஷ்டத்தை போல என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. அவர்களை வசனத்தை படிக்க சொல்லுங்க, அவங்களை ஜெபம் பண்ண சொல்லுங்க. அந்த வசனம் அவர்களை உயிர்ப்பிக்கும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அவங்க தானா படிக்கணும், அப்பதானே அது கிரியை செய்யும். தானா படிக்காம நானே எத்தனை வாட்டி தான் அவங்களை சொல்றது? தானா படிக்கணும். அப்படி சொல்ற பெற்றோர்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தானா படிக்கிறவங்களுக்கு, தானா வர்றவங்களுக்கு அல்ல. நீங்க உங்க பிள்ளைங்களை பலவந்தம் பண்ணுங்க, பைபிளை படின்னு கட்டாயப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுன்னு கட்டாயப்படுத்துங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது எப்படி தெரியுமா? யாரோ ஒருவர் நம்மை பலவந்தம் பண்ணினதுனால. சபைக்கு வா, ஜெபம் பண்ணு, ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வாரு அப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணி, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ள கட்டாயப்படுத்தி புகுத்தி சிலுவையின் அடிவாரத்தை நம்ம கொண்டு வந்து நிறுத்தி வைத்து இருக்கிறார்களே. ஆகவேதான் நம்ம பரலோகத்தின் பிள்ளைகளா இன்னைக்கு மாறி இருக்கிறோம். நாமளும் நம்ம பிள்ளைகளை பலவந்தம் பண்ணணும். ரத்தத்தில் ஒருவர் தான் தரிசனத்தை பார்த்து இயேசுவை பற்றி கேள்விப்படாம தரிசனங்களை கண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு லட்சத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரோ ஒருவர் சொல்லி 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 அவருடைய அன்பை எடுத்துரைத்து இன்னைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மைதானே? யோசித்து பாருங்க. நீங்களா சந்தோஷமா முத சர்ச்சுக்கு வரும்போது வந்தீங்களா? கட்டாயப்படுத்தப்பட்டு வந்தீங்க. உங்க பிள்ளைங்களை கட்டாயப்படுத்துங்க, பைபிள் படிக்க கட்டாயப்படுத்துங்க, ஜெபம் பண்றதுக்கு கட்டாயப்படுத்துங்க. உங்க பிள்ளைகள் உயிருள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் எதிர்காலம் உயர்ந்திருக்கும். ஆகவே பலவந்தம் பண்ணப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். இரண்டாவது, அவர் எப்படி குணமாக்குறார்? அவருடைய வல்லமையினால குணமாக்குகிறார். ஆமென். அவருடைய வல்லமை குணமாக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக
கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்ப நமக்கு குணம், ஒரு ஆரோக்கியம் வேணும், விடுதலை வேணும்னா என்ன வெளிப்படுத்தப்படணும்னா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு குணம் உண்டாகும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பாருங்கள், 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் உதிரப்போக்கினால கஷ்டப்பட்டு 12 வருஷமாக அநேக விதமான மருத்துவர்களை பார்த்து தனக்குண்டான பணத்தை எல்லாம் செலவழித்து ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரை சந்திக்கும்படியாக வந்த பொழுது அநேக விதமான கூட்டத்தின் நடுவாக இயேசு இருந்தபடியினாலே அவரை சந்தித்து தன்னுடைய பிரச்சனை குறித்து சொல்ல வெட்கமடைந்தவளாக, அநேகருக்கு முன்பதாக தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல கூச்சப்பட்டவளாக, அவள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொடுவேனே எனக்கு அற்புதம் கிடைக்காதா என்று சொல்லி அந்த கூட்டத்தின் நெரிசலில் சென்று இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது இயேசு சொன்னார், என்னை தொட்டது யார்? சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவ்வளவு நிறைய கூட்டம் உம்மை சுற்றி இருக்க என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே, இது உமக்கு நியாயமா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இயேசு சொன்னார், நீ சொல்லுகிறது உண்மைதான், ஆகிலும் என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அநேக தொடுதல் என்னை தொட்டது, ஆனாலும் இங்கே ஒரு தொடுதல் என்னிடத்திலிருந்து வல்லமையை எடுத்துக்கொண்டது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வல்லமை நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம ஒரு குணம் அடைவோம். அந்த வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். அந்த வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமை இயேசுவிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் குணமாக மாட்டேனா? இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஒரு வல்லமை சென்றுச்சுன்னு சொல்றார். அவர் குணமாக்க, சுகமாக்க அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதில் 28வது வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வீட்டிற்கு வந்த பிறகு அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். 2 குருடங்க இயேசு ஊழியத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கே போயிட்டார். ஆனாலும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய் விடவே இல்லை. எத்தனையோ முறை கேட்டும் விடவே இல்லை. இயேசு வீட்டுக்கு போன பிறகு வீட்டு போய் கதவை தட்டுறாங்க. இயேசு சொல்றாரு, சரி நான் உங்களுக்கு செய்வேன்னு, என்கிட்ட வல்லமை இருக்குதுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவங்க சொல்றாங்க, அந்த 2 குருடர்கள் சொல்றாங்க, ஆம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை குணமாக்கினார். 2 குருடர்களும் பார்வை உடையவர்களாக சென்றார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிறார், என்னிடத்துல வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால், அந்த வல்லமை நிச்சயம் ஒரு மாற்றத்தை நாம் காண செய்யும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்ததாக 3வது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளாலே அவர் குணமாக்குகிறார். அவருடைய தழும்பு நமக்காய் பட்ட பாடு, அந்த வேதனையை மறந்துடாதீங்க. அந்த தழும்பு நமக்காய் சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தை மறந்துடக்கூடாது. அந்த தழும்புகளினாலே நமக்கு குணம், அந்த தழும்புகளாலே நமக்கு சுகம் உண்டாகிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நமக்கு குணமாயிருக்கிறோம். இன்னும் வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க முடியும்.
இயேசு கிறிஸ்துவின் தழும்பினாலே குணமான ஒரு மனிதன். அந்த மனிதன் யார்? நம்முடைய இந்திய தேசத்திற்கு சுவிசேஷகனாக, நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை பிரகடனப்படுத்துற, கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிற ஒரு சீசனாக இந்திய தேசத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு மிஷனரி. பாருங்கள், அவர்தான் தோமா. அநேகர் சொல்லுவார்கள், வெள்ளக்காரர்கள் வந்து இந்தியாவில் கிறிஸ்துவத்தை பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. வெள்ளக்காரங்களுக்கு சுவிசேஷம் போறதுக்கு முன்னாடியே இயேசு நம்மை அதிகமாய் நேசித்தபடினாலே தம்முடைய சீசன் ஒருவராக தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசனாகிய தோமாவை இந்திய தேசத்திற்கு அனுப்பினாரே, எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அந்த தோமா இயேசுவின் தழும்பினாலே குணமாக்கப்பட்டவர். எப்படிப்பட்ட குணத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அவிவிசுவாசத்திலிருந்து ஒரு குணத்தை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்கள் அவரை பார்க்கிறார்கள், ஆனால் தோமா அவரை இன்னும் பார்க்கவில்லை. பேதுரு சொல்லுகிறார், மற்ற சீசர்கள் சொல்லுகிறார்கள், இவர் நம்பவே இல்லை. இயேசுவை பார்த்து, அவருடைய காயத்திலே என் விரலை, அவருடைய விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்ட அந்த காயத்திலே என் விரலை விட்டு நான் பார்த்தால் ஒழியே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் நம்ப மாட்டேன். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உண்மையாக தோன்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இயேசுவானவர் தோமாவை அழைத்து அவனுடைய கையை பிடித்து, பார், என்னுடைய காயத்திலே, விழாவின் காயத்திலே உன் விரலை விடு, உன் கையை வை என்று சொன்னார். தோமா அந்த காயத்திலே விரலை விட்டு அவர் பார்த்த பொழுது அவர் தன்னுடைய அவிவிசுவாசத்தை விட்டு ஒரு பூரண குணம் அடைந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், அவர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி உணர்ந்து அவரை நம்பி இந்திய தேசத்திற்கு அந்த இரட்சகராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்திய தேசத்துக்கு வந்த அந்த தோமா, அவருடைய தழும்பினால நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தோமாவினுடைய அவிவிசுவாசம் கிறிஸ்துவனுடைய தழும்பினால குணமாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய அவிவிசுவாசத்தை அதே கிறிஸ்துவனுடைய தழும்பு மாற்ற கடவுது. அந்த விசுவாசத்தோடு இருங்கள். ஆண்டவரே, உடைய தழும்புகளால் நான் குணமாய் இருக்கிறேன், என்னில் அவிவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அதை மாற்றி போடும் ஐயா, உடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும், என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆமென். கடைசியாக நாம் எப்படி குணமாக்கப்படுகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மை குணமாக்குவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய மன்னிப்பினாலே நம்மை குணமாக்குவார். பாருங்கள், வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பலவிதமான காரணங்கள் உண்டு. வியாதிக்கு முதல் காரணம் அது நம்முடைய சரீரத்தினால வருகிற வியாதி. சரீர இயல்பான வியாதின்னு வச்சுக்கோங்களேன். இயல்பான நம்முடைய சரீர பலவீனத்தின் மொத்தம் வரும், நம்முடைய உணவு பழக்க வழக்கனால வரும், இப்படி இயல்பாய் வருகிற வியாதி. இரண்டாவது விதமான வியாதி என்ன சொன்னால், பிசாசனவன் நம்முடைய சரீரத்தில் கொடுக்கிற வியாதி அல்லது பிரச்சனை, நெருக்கம், போராட்டம் பிசாசனவன் நமக்கு ஏற்படுத்துகிறது. அது இரண்டாவது விதம். மூன்றாவது விதம் எது என்று சொன்னால், கிறிஸ்து மகிமைப்படும்படியாக, கிறிஸ்து நம்மிலே மகிமைப்படும்படியாக, அவர் நம்மிலே மகிழ்ச்சி அடைய, அவருடைய நாமம் உயர்த்தப்பட, இயேசுவானவர் நம்மை குணமாக்கினதை அநேகர் அறிந்து கொள்ள, அநேகர் தெரிந்து கொள்ள அந்த பலவீனங்களோ பிரச்சனைகளோ நம்மை வருகிறது. இதுதான் மூன்று விதமானது. ஆனால் நான்காவது விதமானதை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதம் 103 அதில் 3வது வசனம். சங்கீதம் 103 அதில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்ப இங்கே வரப்பட்ட இந்த நோய், இந்த வியாதி எதனாலன்னா நாம செய்த அக்கிரமத்தினால. அப்ப இந்த பிரச்சனை, இந்த வியாதி, போராட்டம் மாறணும்னா நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய குற்றம் மன்னிக்கப்பட வேண்டும். நீதிமொழிகள் 28 அதில் 13 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28 அதில் 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
இன்னைக்கு நிறைய பேர் நாம செஞ்ச குற்றத்தை மறந்து இருக்கிறோம். நம்ம செய்த அக்கிரமத்தை பாவத்தை மறந்து இருக்கிறோம். அதை நாம் ஒரு பொருட்டாகவே எண்ணாம விட்டுட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:8 9வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:8 9வது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நாம நம்மை பார்த்து நான் என்ன செஞ்சேன், நிறைய பேர் சொல்ற காரியம் இதுதான். நான் என்ன பாவம் செஞ்சேன், ஊர்ல உலகத்துல செய்யாத நான் செஞ்சிட்டேன், மற்றவர்கள் செய்யாத குற்றத்தையும் நான் செஞ்சிட்டேன், அவர்கள் செய்வதை விடையா நான் செய்து விட்டேன் சொல்லி நம்மை நாமே நீதிமன்களாய் ஒரு கேள்விகளை நாம் எழுப்பிக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவேனாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. ஆனால் நம்முடைய பாவத்தை உணர்ந்து நம்முடைய குற்றத்தை உணர்ந்து யோசித்து பாருங்கள், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு? இது இயல்பாக வந்ததா, அல்லது பிசாசனமன் ஏற்படுத்தினதா, அல்லது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வந்ததா, அல்லது நான் செய்த குற்றத்தினால வந்ததா, நான் செய்த தவறினால வந்ததா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பமே அதாங்க, நம்மை சுத்திகரித்து நம்மை ஆசீர்வதிக்க. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் ஆவலோடு இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை விட வேண்டும். யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இப்பொழுது, அல்லது பல வருஷங்களுக்கு முன்பதாக, அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, அல்லது பல நாட்களுக்கு முன்பதாக, அல்லது இப்பொழுது நான் எதை செய்தேன், நான் எதை செய்தேன், நான் எதை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு நான் மன்னிக்க நான் மறந்தேன், நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மறந்தேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யாக்கோபு 5:16 வசனம். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, இந்த வசனத்தை நன்றாய் கவனிக்கு பாருங்கள், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. அப்போ உங்க பிரச்சனை மாறணும், உங்க நெருக்கம் மாறணும், உங்க போராட்டம் மாறணும் அப்படின்னா, நீங்க இவைகளிலிருந்து சொஸ்தம் அடையணும் அப்படின்னா, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒருவேளை யாருக்கோ நீங்கள் செய்த தவறு, யாருக்கோ நீங்க பண்ணின குற்றம், யாரையோ நீங்கள் பண்ணினது, அவர்கள் நீதிமான்களாக ஒருவேளை இருந்திருக்கலாம், அல்லது அதற்கு பிறகு இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அவர்கள் பாரப்பட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்து அவர்கள் பண்ணின அந்த ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் பலனுள்ளதாக அது இருக்கிறபடினால் அதை கேட்டிருக்கிறார். அதை கேட்டபடியினாலே ஒருவேளை நாம் செய்த குற்றம், அவர்களுக்கு விரோதமாக செய்தது, அவருடைய மன குமுறுதல், அவருடைய பாரம், கஷ்டம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாய் வந்து சேரலாம். வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். நாமும் சிலர் அப்படித்தான் யோசிக்கிறோம், நாமும் அப்படித்தான். நான் ஒரு முறை ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். ஒரு முறை எங்க அம்மா அழுதாங்க. நல்லா அழும்பொழுது எங்க பாட்டி வந்து சொன்னாங்க, நீ ஜெபிக்கிறவ இதை நினைச்சு நீ அழக்கூடாது, நீ அழுதினா பிரச்சனை அவனுக்கு வந்துடும், அவனை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லி எங்க பாட்டி சொன்னதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அதைத்தான் உங்களுக்கு இந்த வார்த்தையின்படி சொல்லுகிறேன். ஒருவேளை யாரோ ஒருவருடைய கண்ணீர் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வரலாம். யாரோ ஒருவருடைய பாரத்தின் கண்ணீரும் பாடுகளும் உங்கள் வாழ்க்கையில வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வரலாம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அவர்களுக்காக மன்னித்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க அவர்களை சந்திக்க நேரிடலாம்.
ஒருவேளை அவர்களை நீங்கள் கட்டாயமாக சந்திக்க ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா நடந்திருக்கலாம், எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், அல்லது சமீபமாய் நடந்திருக்கலாம். அவங்கள பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அல்லது வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் நலமாக இருக்கும். சந்தியுங்கள். நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அநேகருடைய நீதிமானுடைய ஜெபம் அதிக பலன் உள்ளது. அவனுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. ஆகவே அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், வேதம் அதை தான் சொல்லுகிறது, ஒருவருடைய குற்றங்களை மன்னித்து அறிக்கையிட்டு மன்னிங்க. அறிக்கையிடுங்க, தப்பு இல்லை, தப்பே இல்லை. நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை குணமாக்க ஆசையா இருக்கிறார். அந்த குணத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இயேசு நம்மை குணமாக்குற தேவன்.